வணக்கம். வெல்கம் டு செஃப் கைமணம். சந்தோஷம், துக்கம், சோகம், வெயில், மழை, புயல், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், ஃபேமிலி கேதரிங் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கப் டீ. இந்த டீயை இன்னும் டேஸ்டியாக டெலிஷியஸாக நம்ம எப்படி பண்ணலான்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். டீயில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, வே ஆஃப் டூயிங். அதில் இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டியஸ்ட் மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ இந்த மெத்தடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் தான் நான் டீ போட்டு குடிப்பேன். ஸோ அந்த மெத்தட் என்னன்றதை பார்ப்போம். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், 1 கிளாஸ் தண்ணி, அது கூட 1 கிளாஸ் மில்க், அப்புறம் சர்க்கரை தேவையான அளவு, டீ தூள் 1 ஸ்பூன், மசாலா, டீ மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன். இந்த டீ மசாலா பவுடர் எப்படி பண்ணோன்றதை நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளஸ் மேலே கார்ட்ஸ்லையும் நான் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட், ஒரு டீ பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மசாலாவை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரே 1 ஸ்பூன் டீ தூள் பவுடர் அது கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இந்த டீ தூள் கலக்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். ஸோ லோ ஃப்ளேமில் பாயில் ஆகும்போது இந்த டீயோட ஜூஸஸ் எல்லாம் அப்படியே இறங்கும். ஸோ டிகாஷன் ரெடி ஆகிடும். ஸோ இந்த டிகாஷன் ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 கிளாஸ் சில்டு மில்க், அதாவது ஏற்கனவே கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை இதில் ஆட் பண்ணோம். சூடாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உடனே பொங்கிடும். ஸோ அப்போ அந்த டீ மில்கோட சேராது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு பால் குடித்த ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு பால் பொங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்ஸ் பால் பொங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு செட்டில் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு உங்களுக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மசாலா டீயோட கன்சிஸ்டன்சி. ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே டீ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக இருக்கணும், அதாவது லைட்டாக தண்ணி பதத்தோடு இருக்கணும். அப்போ தான் அந்த டீ குடிக்கிற ஃபீலும் இருக்கும். உங்களுக்கு அந்த டீ குடித்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மசாலா டீ குடித்த ஃபீல் உங்கள் நாக்கில் நின்றுட்டே இருக்கும். ஸோ அடுத்து எப்போ அந்த டீ குடிப்போன்ற ஒரு ஆவலம் வரும். ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து இன்னொரு ரெசிபியில் நம்ம பார்ப்போம்.